इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ನಮಸ್ಕಾರ. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ஸ்ருதி சூக்தி மாலா 18வது ஸ்லோகத்துல நாம இருக்கோம். இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிச்சுட்டு இந்த லோகையில இருந்து ஆரம்பிக்கிறேன். சர்வம் த்வயா ஜகத் அதிஷ்டிதமேவ மத்வா ஸ்வானஹ ஸ்ருதௌ நமசிதாக பதயஸ்ச தேஷாம் லோகே புனஸ்தவ மஹேஸ்வர ஆரோபிதாக அபி வயம் பகுமான பாத்திரம். எல்லா இடத்துலயும் பகவான் அந்தர்யாமையா இருந்துட்டு இருக்கார். சர்வ ஜெகத்துக்கும் அதிஷ்டாதாவாக இருக்கிறதுனாலே லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துவும் பரமேஸ்வர ரூபமாக நமஸ்காரம் பண்றதுக்கு யோக்கியமாக ஆகிறது. ருத்ரத்துல அப்படிதான் ஸ்வப்யா ஸ்வபதிபியஷ்ச ஓ நமஹான்னு சொல்லி அதுகளுக்கு கூட நமஸ்காரம் சொல்லியிருக்கு. எனக்கோ தன்னை பத்தி சொல்லிக்கிறார். உன்னுடைய பக்தி ஒண்ணு எனக்கு இருக்குங்கிற ஒரே காரணத்தினால என்ன எல்லாரும் ரொம்ப பகுமானம் பண்ணிட்டு இருக்கா, மேல தூக்கி வச்சிருக்கா அப்படின்னு சொல்ற. அதான் லோகே இதி ஹே மகேஸ்வர வயமபி தவ பக்தி யோகாத் பஜன சம்பந்தாத் லோகே பகுமான பாத்திரம் நமஸ்கார பூஜா பாத்திரம் ஆரோபிதாக பிராபிதாக. ஹே மகேஸ்வரா, உன்னுடைய பக்தி எங்களோட சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த லோகத்திலே நாங்க ஒரு பெரிய பூஜா பாத்திரம் பகுமானத்துக்கு பாத்திரமாக ஆகியிருக்கிறோம். அஸ்மாதிருஷானாந்து நமஸ்யத்தே பக்திரேவ காரணம். இவங்களெல்லாம் இருக்கா நமஸ்காரம் பண்றா, அந்த நமஸ்காரம் பண்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டா பக்தி ஒண்ணுதான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த விஷயத்த சிவதத்துவ நிரூபணேன்னு சொல்றார். அந்த இடத்துல சொல்லியிருக்கு. ஸ்காந்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். பக்த பிரியோ மே சததம் யதார்த்தம் கிரௌஞ்ச சூதன தஸ்ய சம்பூஜனாத்வஸ்த பூஜிதோகம் ந சம்சயா. அதாவது யதார்த்தமா ஒரு பக்தன் இருந்தான்னா அவனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறார். பக்த பிரியோமே சததம் யதார்த்தம் கிரௌஞ்ச சூதன. கிரௌஞ்ச சூதனா சுப்பிரமணியரை பார்த்து சுவாமி சொல்றாருன்னு தெரியுது. கிரௌஞ்ச சூதனா கிரௌஞ்ச தாரணால சுப்பிரமணிய சுவாமிக்கு பேர். தஸ்ய சம்பூஜனாத்வஸ்த பூஜிதோகம் ந சஞ்சயா. இப்பேற்பட்ட அந்த பக்தன் இருக்கானே, அந்த பக்தனுக்கு பூஜை செய்தால், அவனுக்கு ஒரு மரியாதை செய்தால் எனக்கே அது செய்த மாதிரியாகும். பக்தி அஷ்டவிதா ஸ்கந்த யஸ்மின் ம்லேச்சேபி வர்த்ததே தஸ்மை தேயம் ததோ கிராஹ்யம் சச பூஜ்யோ யசாஹ்யம். 8 விதமான பக்தின்னு சொல்லியிருக்கார். அது என்னங்கிறது அந்த புஸ்தகத்தை பார்த்தாதான் தெரியும். இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சு நவதா பக்தின்னு சொல்வா, சிரவணம் கீர்த்தனம் அப்படின்னு ஆரம்பிச்சு. இது 8 விதம் என்னங்கிறத அதை பார்த்தாதான் தெரியும். ஆக 8 விதமான பக்தி ஒரு மிளேச்சனாக இருக்கிறவன் கிட்ட கூட இருந்துடுத்துன்னு சொன்னால் அவன் ரொம்ப உயர்ந்தவனாகிறான். அவனுக்கு தானம் பண்ணலாம், அவன்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், அவன் பூஜ்யனாகிறான் அப்படின்னு வசதியா சொல்றான். ஆதித்ய புராணே திருணுபிரம்மன் மகாவிஷ்ணு புலிஷின் சுரசத்தமா தத்யம் ஹிதம் வச்சஹா பத்யம் மத் பிரீதி ஜனகம் சுபம். ஹே பிரம்மா, பிரம்மாவே மகாவிஷ்ணுவே, புலிஷின் புலிஷத்தை கொண்ட யாரு தேவதை, இந்திரனோ அது வேற தேவதையே, சுரசத்தமா நான் உண்மையை சொல்றேன், இது ஹிதமானது உண்மையானது, இப்ப சொல்லக்கூடிய விஷயம் பத்தியம் உனக்கு நல்ல ஒரு ஸ்ரேயசுக்கு சாதனமானது, மத் பிரீத்தி ஜனகம் சுபம் எனக்கு பிரீத்தியை கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். பிரஜாபதே துவம் விஷ்ணுர்வா சக்ரோவா அந்நே சுராதய அஜானாத் அசவா ஜானாத் மத்பக்தேஷு மகாத்மசு குருயுஷ்சேத் அபராதம் தே தண்ட்யாக வத்தியாஷ்ச நித்யஷா. இது பாரு பிரஜாபதி, நீயாகட்டும், மகாவிஷ்ணுவாகட்டும், இந்திரனாகட்டும், இல்ல வேற யாராவது ஒரு தேவதையாக ஆகட்டும், இவா அஜானாத் அஜானாத்வா தெரிஞ்சோ தெரியாமலோ என் மத்பக்தாள்
சிவபக்தர்கள் விஷயத்திலே ஏதாவது அபராதம் பண்ணினார்னு சொன்னா நிச்சயமா அவளுக்கு தண்டனை உண்டு. தண்டியாக வத்தியாஷ்டர் வதமே வத பரியந்தம் தண்டனை கொடுக்கலாங்க. மத்பக்தம் துவேஷ்டியோ மோகாத் அபராத்தியதி வா அதமஹ ந சஹே அகம் துராத்மானம் சஹே மை அபராதினம். இது ஒண்ணு சொல்ற, என்னுடைய பக்தனுக்கு யாரு துவேஷிக்கிறாளோ, ஏதாவது அபராதம் பண்றாளோ, தெரியாத்தனமா அந்த பக்தனுக்கு இடைஞ்சல் பண்றாளோ, அதை நான் தாங்கிக்க மாட்டேன். அந்த துராத்மாவை நான் தாங்கிக்கவே மாட்டேன். அவன் நேரடியா எனக்கே அந்த மாதிரி ஒரு அபராதம் பண்ணியிருந்தா நான் தாங்கிடுவேன். ஆனா என்னுடைய பக்தனுக்கு அவன் ஏதாவது அப்படி இடைஞ்சல் கெடுதல் பண்ணியிருந்தான்னா நான் ஒத்துக்க மாட்டேன். மத்பக்த ரக்ஷணாயைவ மம சர்வம் ஹி சேஷ்டிதம். நான் பண்றது எல்லாமே என்னுடைய பக்தனை காப்பாத்துறதுக்காக தான். இதி ஜானீத மத்பக்தான் பிராணேபியோபி கரீயசா. அதனால என்னுடைய பக்தர்கள் எனக்கு என் பிராணனை விட வசதி, அதை விட பிரியம். இதி ஸ்ருத்வா வச சம்போ பிரம்மாத்யாக பிரணதிங்கதாக. இந்த அவர் சம்பு இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அதெல்லாம் கேட்டுண்டு பிரம்மாதி தேவர்கள்லாம் பிரணதிங்கதாக நமஸ்காரம் செய்தார். இது வாயவீய சம்ஹிதாயாம் அப்படி, இதே மாதிரி வாயவீய சம்ஹிதையிலையும் இருக்கான். அந்தஜோவா அதமோவாபி மூர்க்கோவா பண்டிதோபிவா சிவம் பிரபன்னச்சேத் கிருஷ்ணா பூஜ்ய சர்வசுராசுரைஹி. இவன் அந்தஜனா இருக்கலாம், அதமனா இருக்கலாம், முட்டாளா இருக்கலாம், பண்டிதனா இருக்கலாம். ஆனால் சிவம் பிரபன்னச்சே, சிவனை சரணாகதி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் சுராசுரைஹி பூஜ்யான், சுரர்கள் அசுரர்கள் தேவதைகளுக்கு கூட பூஜ்யனாக ஆயிடுறான் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆக இதெல்லாம் ஒரு அர்த்தவாதம். அந்த பக்தி எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக சொல்லப்பட்டது சிவபக்தியுடைய மகிமை. இது 18வது ஸ்லோகம் இதோட முடிகிறது. சர்வேஷாம் அபி நமசாம் பிரயோஜக துவைவித்யாத் துவைவித்யமேவா இத்தியாக. லோகத்துல ஆகட்டும், புராணத்துல ஆகட்டும், வேதத்துல ஆகட்டும், நமஸ்காரம் சுருட்டா அது அந்த நமஸ்காரம் பண்றதுக்கு 2 விதம் தான் அப்படிங்கிற. துவைவித்யம் பிரயோஜக துவைவித்யா துவைவித்யம், 2 காரணங்கள்னால நமஸ்கரிக்கப்படுற. அதுதான் இங்க மேல சொல்லப்படுற. இதுக்கு மேல 3வது காரணம் கிடையாதுங்கிற. இந்த 2 காரணத்தாலதான் ஒருத்தருக்கு நமஸ்காரமே தவிர 3வது காரணம் இல்லை. துவேதா நமோ விமர்சதः பிரதிபாதி லோகே வேதேஷு வா விஷமலோச்சன நான்ய ரூபம் யத்தன் நமஸ்த்வயி ததீஸ்வரதா பிரயுக்தம் त्वत् सन्निकर्ष विहितम यद अनीश्वरेषु. ஈஸ்வரனா இருக்கிறவனுக்கு ஒரு நமஸ்காரம், அவனுக்கு நமஸ்காரம் போய் சேரும். அதுக்கு காரணம் அவன்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம். ஈஸ்வரனாக இல்லாதவனுக்கு நமஸ்காரம் போய் சேர்றது அது எப்படின்னு கேட்டா, त्वत् सन्निकर्ष विहितम, நீ அவனுக்குள்ள அந்தர்யாமியா இருக்கிறதுனால அங்க வந்து சேர். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி. அவருடைய ஹிருதயத்துல நீ இருந்தேன்னு சொன்னா உன்னோடு சேர்ந்து அவனுக்கும் நமஸ்காரம் போய் சேரும். ஆக இந்த விதத்துல இந்த 2 காரணம் தான். நமஸ்காரம் போய் சேர்றது அப்படிங்கிறதுக்கு ஒன்னா நீயா இருக்கணும், அது ஈஸ்வரனா இருக்கணும், இல்ல ஈஸ்வரன் அவனுள்ள இருக்கணும். அந்த காரணத்தினால இருக்கும். இத 2 விட்டால் நமஸ்காரத்துக்கு வேறு 3வது யோக்கியத்தை சொல்றதுக்கு முடியாது. அதான் இது விமர்சனம் பண்ணி பார்த்தா அப்படி தெரியுதுங்கிற. விமர்சத பிரதிபாதி லோகே, லோகே வேதேஷுவா, லோக புராணங்களாகட்டும் வேதங்களாகட்டும் இது எல்லாத்தையும் நன்னா விமர்சனம் பண்ணி பரியாலோசனம் பண்ணி பார்த்தால் இப்படிதான் தெரிகிறது. 2 தான் நமஸ்காரத்துக்கு காரணம். ந அந்நிய ரூபம், இதை தவிர்த்து வேற எந்த தர்மமும் எந்த காரணமும் கிடையாது. அந்த 2 என்ன ரூபம்னு சொன்னா, எத் நமஹா துவயி, உனக்கு நமஸ்காரம் வந்து சேர்றது அது என்ன, அதுக்கு காரணம் என்ன, தத் ஈஸ்வரதா பிரயுக்தம், ஈஸ்வரனும் இல்லையோ அதனால உனக்கு நமஸ்காரம். மத்த ஈஸ்வரனா இல்லாத வாழ்க்கெல்லாம் நமஸ்காரம் பண்றோமே அது எதுக்காகன்னு கேட்டா, சன்னிகர்ஷ விஹிதம், நீ உள்ள உட்கார்ந்து இருக்க, அந்த காரணத்தால உன்னோட சம்பந்தம் வந்ததுனால அவளுக்கு நமஸ்காரம் வருது. ஹே விஷமலோச்சனா, விஷமலோச்சனான்னு சொன்னா 3 திரிநேத்திரன்னு 3 கண்ண உடையவர்.
விமர்சதா பரியாலோச்சயதா நன்றாக விசாரம் செய்வனுக்கு புருஷஸ்ய லோகே லோகம்ங்கிறது புராணம்னு வெறும் லோகம் இல்ல புராணே வேதேஷு வா நமஹா துவேதா பிரதிபாதி இந்த நமஸ்காரங்கிறது 2 விதமாக வந்து சேர்றதுன்னு தெரியுது. அதை தவிர்த்து மூணாவது கிடையாது, மூணாவது ரூபம் இல்லை. அந்நிய ரூபம் அந்நத்து ரூபம் பிரகாரோ எஸ்ய தத்து பிரகாராந்தரம் யுக்தம்னு பவதி. இதை தவிர்த்து மூணாவது ஒரு பிரகாரம் சொல்றதுக்கு இல்லை. அந்த துவைவித்தியமேவ ஆக அந்த 2 பிரகாரங்கிறது என்ன? எதி துவயி விஷயே என் நமஹா தத்து ஈஸ்வரதா பிரயுக்தம். உன் விஷயத்துல நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் உன்னுடைய ஐஸ்வர்யம். நமஸ்வாமிதையா பிரவர்த்தி. நீதான் நமஸ்காரத்துக்கு சேஷி. நமஸ்காரங்கிறது உனக்குதான் சொல்லப்பட்டிருக்குங்கிறதுனால அது உன்னை வந்து சேர்றது, அது உன்னுடைய சுபாவம். அனீஸ்வரேஷு ஈஸ்வரா தன்யேஷு என் நமஹா. ஈஸ்வரன் இல்லாத வாழ்க்கை நமஸ்காரம் இருக்கே அப்படின்னு சொன்னா அந்த நமஸ்காரம் எப்படின்னு கேட்டா சன்னிகர்ஷ விஹிதம் சம்பந்த பிரவர்த்தி. அந்த நமஸ்காரமானது உன்னோட சம்பந்தப்பட்டதுனால அவளுக்கு நமஸ்காரம் வரும். இப்போ அடுத்த ஸ்லோகத்துல நானு நமஸ்கிருத்தி வசீயாம்சம் உபச்சரந்தி இது ஸ்ருத்யா வசீயஸ்துவமபி நமோ விஷயே பிரயோஜகம் பிரதீயத்தே இத்தியாக. பிரதீயத்தே எல்லாம் நிறைய தப்பு இருக்கு, பிரதீயத்தேன்னு திருத்திக்கணும். 2 காரணம் தான் நமஸ்காரத்துக்குன்னு சொன்னாலே. மூணாவது காரணம் ஒண்ணு இருக்கு போல இருக்கேன். என்ன மூணாவது இருக்குன்னு சொன்னா ஒரு வச்சனம். பெரியவாள்லாம் வந்தா அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி உபச்சாரம் பண்ணணும் சொல்லியிருக்கு. வசீயாம்சம் நமஸ்கிருத்தி வசீயாம்சம் உபச்சரந்தி. அவளுக்குலாம் நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு வேண்டிய உபச்சாரம் பண்ணி அவளுக்கு என்ன சௌரியம் பண்ணணும் சிசுரூஷ பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்போ அவள் ஏன் நமஸ்காரம் பண்ணான்னு கேட்டா வசீயாம்சம், வயசானவா பெரியவாளா இருக்கா அப்படிங்கிறது காரணம். இது வந்து நீ உள்ள இருக்குங்கிறதுனாலயோ ஐஸ்வர்யம் இருக்குங்கிறதுனாலயோ இல்லை. அப்ப மூணாவது காரணம் கூட நமஸ்காரம் பண்றதுக்கு இருக்கே அப்படின்னு அதுக்கு சொல்றார். அது மூணாவது காரணம் இல்ல. சன்னிகர்ஷகிருத ஏவ நம பிரயோகா பிராயோ வசீயசி யவீயசி திருஷ்யமானஹ ஸ்ரைஷ்ய பிரயுக்த இதி கல்பயித்தும் ந சக்யம் அஸ்ரேயசாமபி நமாம்சி நிதர்ஷிதானி. அந்த மாதிரி இடத்துல நமஸ்காரம் பண்றது இருக்கே அதுக்கு காரணம் உன்னை உள்ள வச்சுட்டு இருக்காரு, அதுதான் காரணம். சன்னிகர்ஷகிருதா ஏவ நம பிரயோகா. இந்த பெரியவாள் இடத்துல ஆகட்டும், வசீயசி பெரியவாள்கிட்ட, யவியசினா சின்னவாளாகட்டும், பெரியவாள் சின்னவாள் யாராக இருந்தாலும் அவளுக்கு நமஸ்காரம் போய் சேர்றதுக்கு காரணம் உன்னோடு சம்பந்தம் சன்னிகிருஷ்ணம் தான். நீ அங்க இருக்கிறதுதான் காரணம். ஏன் அப்படி சொல்லணும்? அவ சிரேஷ்டாள், உசந்தவா, பெரியவா, அதனால நமஸ்காரம்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு சொன்னா சிரேஷ்ட பிரயுக்தமா இல்லை, சொல்ல முடியாது. சிரேஷ்ட பிரயுக்தம் தான் நமஸ்தோ பீஷ்வதி பீஷ்டயோ நமஹாலாம் எப்படி சொல்ல முடியும் இல்லையா? அதுல என்ன சிரேஷ்டியம் இருக்கு? அதனால சிரைஷ்ட பிரயுக்த இதி கல்பயித்தும் நசக்கியம். அவளுக்கு வந்து இந்த நமஸ்காரம் போய் சேர்றது அவளுடைய அந்த சிரைஷ்டியம் அதனாலே அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்? ஆஸ்ரேயசாமதி அந்த சிரைஷ்டியம் இல்லாதவர்களுக்கும் நமஸ்காரம் சொல்லியிருக்கேன். நமாம்சி நிதர்சிதானி ஏற்கனவே சொல்லியாச்சு, நமஸ்தப்யா இத்தியாதி. அதனால பெரியவாளாகட்டும் இந்தவாளாகட்டும் எல்லாருக்கும் நமஸ்காரம் போய் சேர்றதுக்கு காரணம் ஈஸ்வர சம்பந்தம் ஒண்ணு, ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரன் நாமத்தினால போறது. இந்த 2 காரணத்தை விட்டா மூணாவது காரணம் சொல்றதுக்கு இல்லை. சன்னிகர்ஷகிருத ஏவ நம பிரயோகா பிராயः வசீயசி. வசீயசிங்கிறது சிரேஷ்டே, வசீயான் பவத்தினா சிரேஷ்டமாக. அது மாத்திரமில்ல, வசீயான்ங்கிறதுக்கு வசுமத்தரஹா அப்படின்னு அர்த்தம். சுமத்தரஹானா நல்ல பணக்காரனா, நிறைய அவனுக்கு விசேஷமான இதெல்லாம் வருது, அதுவும் இருக்கு. பிராமணாதிஷு அவளை சிரேஷ்டாள்னு சொல்லுவா பிராமணாதிகள்லே. அதே மாதிரி யவியசி அஸ்ரேஷ்டே ஸ்வாதவுன்னு போட்டுட்டார். அதானே ஸ்வப்யா ஸ்வபதிபியா எல்லாம் அங்கெல்லாம் எடுத்துக்க வேண்டியது. அங்கெல்லாம் திருஷ்யமானஹா சன் திரைஷ்ய பிரயுக்த இது கல்பயித்தும் ந சக்கியம். இது எல்லாரும் ரொம்ப வசதி, அதனாலதான் நமஸ்காரம்னு சொல்ல முடியாது. வசதியோ தாழ்த்தியோ பகவானோடு சம்பந்தப்பட்டிருக்கார், அதனால நமஸ்காரம்னு தான் சொல்லணும். ततः आश्रेयसाम् अपकृष्टानां स्वादीनामपि नमांसि निदर्शितानि उदाहृतानि. वेदत्र அதுகளுக்கும் நமஸ்காரம் சொல்லிருக்கு. तस्मात् वत्सन्निकर्ष एव नमस्यत्वे
பிரயோஜகா அப்பிரயோஜக ஸ்ரேஷ்ட பாவ இது பாவா. உன்னுடைய சன்னிகர்ஷம் சாநித்தியம் இருக்கு, அதுதான் அவளுக்கு நமஸ்காரத்துக்கு காரணம். அவா உஷ்டியா இருக்காளேங்கிறது அது காரணம் இல்லை. நமஸ்கிருத்திய இது ஸ்ருதிஸ்து. அப்ப பெரியவா வந்தா நமஸ்காரம் பண்ணி உபச்சரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணுவேன்? அங்க உள்ளுக்குள்ள சாமி இருந்தாதான் இப்ப நமஸ்காரம் பண்ணணும் அப்படிலாம் ஒன்னும் சொல்லலையே. என்ன அது சொல்றார் சன்னிகர்ஷ பிராப்தானுவாதா. நமஸ்கிருத்தேபி ஸ்ருதிஸ்து சன்னிகர்ஷ பிராப்தான். நிச்சயமா பெரியவாள்னு யாரு சொல்லலாம்னா யாருடைய மனசுல சிவபக்தி இருக்கோ அவளைதான் சொல்லலாம். நிச்சயமா இருக்கும் பெரியவாள் கிட்ட. ஆஹா, அப்பேற்பட்டவாள் நமஸ்காரத்துக்கு அர்ஹமாகத்தான் இருப்பா. அதுக்கு காரணம் உன்னுடைய சாநித்தியம் தான். சன்னிகர்ஷா பகவானுடைய சாநித்தியம் இருக்குங்கிறது தான் காரணம். அவன் நினைக்கிறாளோ இல்லையோ அந்த சாநித்தியம் அவள் இடத்துல நிச்சயமா இருக்கு. அதை வச்சுதான் ஸ்ருதி அங்க நமஸ்காரம் பண்ண சொல்லிருக்கு சொல்லிட்டார். துஷ்யத்து துர்ஜன இது நியாயேன அஸ்து ஸ்ரேஷ்டம் நமஸ்யத்வே பிரயோஜகம் ததாபி பவதः நமோ லக்ஷணத்வே கா ஹானிஹி இத்யாஹ. துஷ்யது துர்ஜனஹான ஒரு நியாயம். சில சமயம் சில விஷயங்களை கிடையாதுன்னு கண்டிப்பா அதை கண்டிச்சாலும் கூட போனா ஒரு சரி அவன் பாவம் சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சந்தோஷம் பரட்டணும்னு சொல்லி ஒத்துண்டு பேசுவான். இதுக்கு துஷ்யது துர்ஜன நியாயம் இருக்கு. அவன் துர்ஜனம் அவன் சொன்னது சரியில்லை, இருந்தாலும் போனா போறது இவன் சொன்னதை கேட்டுன்னு போயிடுவான் அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த நியாயத்துல ஸ்ரைஷ்டியம் நமஸ்யத்வே பிரயோஜகம் பவது. அதாவது ஐஸ்வர்யம் ஒண்ணு, சன்னிகர்ஷா உன்னுடைய சாநித்தியம் ஒண்ணு நமஸ்காரத்துக்கு பிரயோஜனம். மூணாவது அவள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மகிமை உத்கர்ஷம் ஸ்ரேஷ்டம் அப்படின்னு சொல்லிப்போம். ததாபி பவதः நமோ லக்ஷணத்வே கா ஹானிஹி இத்யாஹ. ஆனா நீ நமஸ்காரத்துக்கு யோக்கியமாக இருக்கேங்கிற அதுதான் நம்ம பிரதிஜை. நமஸ்காரத்துக்கு சேஷியாக இருக்கிறது நீதான், உனக்குதான் அந்த நமஸ்காரங்கிறது லட்சணம். ஸ்ருதியில எங்கேயாவது நமஸ்காரம் சொல்லியிருந்தா அது ஒண்ணுதான் சேரும் அப்படின்னு சொன்னது இருக்கு. அந்த சித்தாந்தத்துக்கு ஒரு ஹானியும் இல்லை. சிரேஷ்டமா இருக்கிறவாள நமஸ்காரம் பண்ணான்னு ஸ்ருதி சொல்லியிருக்கு, சொன்னா சொல்லட்டான். ஆனா ஸ்ருதியில சொன்ன நமஸ்காரம் ஒன்னதான் சேருங்கிற விஷயத்துல எந்த மாறுதலும் கிடையாது. அதுக்கு ஸ்லோகம் சொல்றார். ஸ்ரைஷ்ட பிரயுக்தம் அபிநாம நமஸ்துவதீயம் சிரேஷ்டோசி யஹ் கிரதுபுஜாம் பதிரக்னியானாம் சிரேஷ்டஸ்ருதோசி பகவன் அவிசேஷதஸ்வம் மந்திரேஷு கிருச்சர படித்தேஷு ச சாமகானாம். பல சாக்கைகள்லேருந்து மந்திரங்களெல்லாம் இங்க உதாகரித்து பகவானுடைய சிரேஷ்டத்தை இந்த ஸ்லோகத்துல நிரூபணம் பண்ணியிருக்க. அபிநாம ஒரு சமயம் இப்படி இருக்கலாம். நமஹா சிரேஷ்ட பிரயுக்தம். ஒருத்தருக்கு நமஸ்கரிக்கிறதுங்கிறது அது அவளுடைய சிரேஷ்டத்தன்மை இருக்கே, அவ சிரேஷ்டமா இருக்கிறது அதுக்கு காரணமாக இருக்கலாம், இருந்துட்டு போதும். ஆனால் அந்த சிரேஷ்டத்தன்மை உன்கிட்ட இல்லையா? அவசியம் இருக்கு. துவதீயம் நமஹா சிரேஷ்ட பிரயுக்தம் அபிபவது. சிரேஷ்டம்தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாலும் சிரேஷ்டம் உன்னிடத்துல இருக்குங்கிற காரணத்தினாலே இந்த நமஸ்காரம் ஒன்னத்தான் சேரும், வேற யாருக்கும் போகாது. ஆக அந்த சித்தாந்தம் தான் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருக்கோம். அதுல ஒரு வித்தியாசமும் வராது. சிரேஷ்டம் உங்ககிட்ட தான் இருக்கு. சிரேஷ்டோசிய கிரதுபுஜாம். நீ சிரேஷ்டம் அப்படிங்கறத ஸ்ருதிகள்ல அங்கங்க நிர்தேசம் பண்ணிருக்கு. தேவதைகளுக்குள்ள நீ சிரேஷ்டனமாக இருக்கே. கிரதுபுஜகான தேவதைகள், தேவதைகளுக்கு மத்தியில நீ சிரேஷ்டனாக இருக்கேன்னு ஸ்ருதி சொல்றது. அக்னியானாம் பதிகின்னு ஒன்னு சொல்றது. பசுபதிகள், பசுக்களுக்கு மத்தியில நீ பதியா சுவாமியா இருக்கேன்னு சொல்றது. சிரேஷ்டஸ்ருதோசி சிரேஷ்டாயச்சானே ஜேஷ்டாய சிரேஷ்டாயனே பொதுவாவே உன்னை ஜேஷ்டன் சிரேஷ்டன் வேற சொல்லிடுத்து. பகவன் அவிசேஷதா எதுக்குள்ள அதுக்குள்ள எல்லாம் சொல்ல சிரேஷ்டா, அவ்வளவுதான். சிரேஷ்டா ஜேஷ்டா இப்படியாக எதிர்வேத மந்திரங்கள்லயும் சாமவேத மந்திரங்கள்லயும் சொன்னபடியாலே சிரைஷ்டமே நமஸ்காரத்துக்கு ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த சிரைஷ்டம் உன்னிடத்துல இருக்கிறதுனாலே நமஸ்காரம் ஒன்னத்தானம் சேரும். இதுதான் நமசேஷி, நமசப்தத்துக்கு சேஷியாக சொந்தக்காரனாக இருக்கிறார்.
ஸ்ரைஷ்ட பிரயுக்தமபி நமஹா ஸ்வதீயம் நாம. ஸ்ரைஷ்டந்தான் அந்த நமஸ்காரத்துக்கு காரணம், நமஸ்கார அருகதைக்கு காரணம்னு சொன்னாலும் அது ஒண்ணு சேர்ந்ததுதான் ஆகும். ஏன் துவத் சம்பந்தி கரு, உன்னோட சேர்ந்தது, உன்னோட சம்பந்தம் இருக்கு, அதுதான் அதுக்கு காரணம். அந்த சிரேஷ்டம் உங்ககிட்ட தான் இருக்கு. எப்படின்னு கேட்டா, அக்னியானாம் பசுனாம் பதிஹி யஸ்வம். அக்னியானாம் அப்படிங்கிறது பசுக்கள்னு அர்த்தம் பண்ணிட்டா. பசுக்களுக்கெல்லாம் நீ பதியாக இருக்கே. கிரதுபுஜாம் தேவானாம் மத்தியே சிரேஷ்டோசி. கிரதுபுஜாம் சிரேஷ்டான கிரதுபுக்குன தேவதைகள், அவளுக்கு எத்திர அவிர்வாகம் இருக்குங்கிறதுனால கிரது புக்குன்னு சொல்றது. அவளுக்கு மத்தியில நீ சிரேஷ்டம். இந்த விஷயங்கள்லாம் அங்க சொல்லிருக்கு. தசாச்ச நக்ஷத்ரேஷ்டு மந்திராக, நக்ஷத்ரேஷ்டி இந்த மந்திரங்கள்லயே வருது. ஆர்திரயா ருத்ர பிரசமானயேதி ஸ்ரேஷ்டோ தேவானாம் பதிரக்னியானாம். தேவானாம் ஸ்ரேஷ்டா அக்னியானாம் பதிஹி. அது ஸ்ருதியில இருக்கிறத ஸ்லோகத்தில் சேர்த்துட்டார். ஸ்ரேஷ்டோசி யஹ் கிரதுபுஜாம், கொஞ்சம் பதத்தை மாத்தினார் ஸ்லோகம் சரியா வரணும். ஸ்ரேஷ்டோசி யஹ் கிரதுபுஜாம் பதிரக்னியாம் அக்னியானாம் பசூனாம் பதிஹி. அக்னியாக அப்படின்னு பசுக்களுக்கு பேரும். அர்ஜுன்யக்னியா சரோஹிணி அப்படின்னு அது இதுக்கு. அப்ப அக்னியாங்கிறது மாட்டுக்கு சொல்லு, பசு மாடு. பொதுவாகவும் சொல்லலாம் பசுக்களுக்கு. இது அக்னியா ரோஹிணி அர்ஜுனி இதெல்லாம் மாட்டுக்கு சொல்லி. இது பசு பரியாயேஷு அமரஹா, அமரத்துல இருக்கு. அக்னியானாம் இது பதஸ்ய, அக்னியாங்கிற பதம் நமக்கு லோகத்துல வராது. அக்னியாக அப்படிதான் வரும். அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணியிருக்காருன்னா, அஹந்தவ்யாக, எதை ஹனனம் செய்யக்கூடாதோ அது அக்னியம். கோவை வதம் பண்ணக்கூடாதுன்னு இந்த பேர்ல இருந்து தெரியும். அக்னியாக ஹனனம் பண்ணக்கூடாது, ஹனனத்துக்கு யோக்கியம் இல்லை அப்படின்னு தெரியுது. பாபா தோஷம் வரும். இது அக்னிய அப்படின்னு இயங் வேதத்துல பிரயோகம் வரும். அக்னியாக. இங்க லோகத்துல பார்த்தா அக்னியாக அப்படின்னு வரும், அக்னியான்னு வராது. ஆனா இந்த ஸ்லோகத்துல அக்னியானாம்னு வேதத்துல உள்ள பதத்தையே பிரயோகம் பண்ணிட்டார். அப்பதான் சந்தஸ் சரியா வரும். வேதத்துல உள்ள இதை பிரயோகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, அதுதான் அனுகரணமாக இருந்தா படலாம். அந்த வேதத்தை உள்ள பதத்தை நாம இந்த மாதிரி வேதத்துல இருக்கு அப்படின்னு அனுகரணம் பண்ணி சொல்லுவோமோ. சொல்றத வேதத்துல உள்ள பதத்தை தான் நீங்க சொல்லணும். இல்ல சாந்தசம் என் வாயால வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோமா? அது கிடையாது. சாந்தசம் வேதத்துக்கு தான் அந்த மாதிரி பிரயோகம் பண்றதுக்கு யோக்கியதை எனக்கு கிடையாது, அதனால அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாது. வேதத்துல இருக்குன்னு சொல்றச்சே நம்ம வாயாலையும் அதை சொல்லலாம். அப்படிங்கிறதுனாலே இந்த அக்னியானாம் அப்படிங்கிற வைதிகமான பதத்தை அனுகரணம் பண்ணி ஸ்லோகத்துல போட்டிருக்காரு. ஸ்லோகத்துல சேர்த்துட்டார். அக்னியானாம் இதி பதஸ்ய ஸ்ருத்தி அனுகரணாத் சாதுத்வம். அதனால சாது இது எதுக்காக சொல்றாருன்னா, இப்ப நடுப்புற இந்த வியாக்கியாத்தா வியாக்கரண சாதுத்வத்தையும் சேர்த்து சொல்லியே போவார். ஏன்னா அவர் வையாக்கரணர்னு தெரியுது. பரதத்தர் அவரு வையாக்கரணர் தானே, பெரிய வையாக்கரணர். கிஞ்ச ஏ பகவன் தாமகானாம் கிருச்சர கிரந்த படிதேஷு மந்திரேஷு அவிசேஷதः சாமானி, அவிசேஷதங்கிறது சாமானியேன சேஷ்டா ஸ்ருதோசி. சாமகாலுடைய ஏதோ ஒரு கிரந்தம் கிருச்சர கிரந்தம்னு ஏதோ சொல்லிட்டார். இது என்ன கிரந்தங்கிறது எனக்கு சரியா தெரியல. அந்த கிரந்தங்கள்ல மந்திரங்கள் படிக்கப்பட்டிருக்கு. அதுல பொதுவாக இங்கெல்லாம் சொன்னது எப்படின்னா, தேவதைகளுக்கு மத்தியில நீ சிரேஷ்டன், பசுக்களுக்கு மத்தியில நீ சுவாமி அப்படின்னு குறிப்பிட்டு சில விசேஷங்கள்ல அவனா சொல்லியிருக்கு. மொத்தமாவே நீதான் சிரேஷ்டன், இதுக்குள்ள அதுக்குள்ள எல்லாம் இல்ல, மொத்தமா சொல்றதுதான் அவிசேஷத்தா சிரேஷ்டன். அது சாமகாலுடைய கிரந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. ருத்ரத்திலயும் இருக்கு. நம்ம ஜேஷ்டாய சொல்லியிருக்கேன். அதனால ஜேஷ்டா சிரேஷ்டங்கள்லாம் இங்கேயும் இருக்கு, அங்க விசேஷமா சொல்லியிருக்குன்னு சொல்றார். நமோ ஜேஷ்டாய சிரேஷ்டாய இது கிருச்சராதிகரணே. கிருச்சரம்னா நான் என்ன நினைக்கிறேன், இந்த சில பிராயஷ்சித்தங்கள்லாம் உண்டு. கிருச்சராச்சரணம் அப்படின்னு சொல்லுவார்.
அநேகமா பட்னி கிடக்கிறதா தான் இருக்கும். 1 மாசம் 6 மாசம் அப்படிங்கிற அந்த கிருச்சிராச்சரணம் சாந்திராயணம் போக்குவரத்து. இந்த அதிகரணேன கிருச்சிரம் பண்ற அந்த அதை பத்தி சொல்லிட்டு வர பிரசங்கத்துல இந்த மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்குன்னு தெரியுது. ஏதாவது மந்திர ஜபம் இருக்கலாம். ஆக அதுல இந்த இது சாமகாலுக்கு வந்திருக்காங்கிறத நம்ம கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கலாம்னு தோன்றது. இது கிருச்சராதிகரணே சாமகா படந்தி. கிருச்சராதிகரணேன்னு போட்டிருக்கார். அந்த இடத்துல இன்னும் அந்த மேனஸ்கிரிப்ட்ல எப்படி இருக்குங்கிறத பார்க்கல. ஏதாவது பாடத்துல கூட பேதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கிருச்சராதிகரணே சாமகா படந்தி. ஆக இந்த 21வது ஸ்லோகத்துல மொத்தமா சொன்னது என்னன்னு கேட்டா, ஐஸ்வர்யம் இது ஒண்ணு காரணம். உன்னுடைய நமஸ்காரம் உன்னை வந்து சேர்றதுக்கு காரணம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஈஸ்வரத்தன்மை. நமஸ்காரம் போய் சேர்றதுக்கு 2வது காரணம் உன்னோட சம்பந்தப்பட்டு இருப்பது. 3வது காரணம் சிரைஷ்டம், வசந்த தன்மை. அதனால நமஸ்காரம். முதல்ல சொன்னார் வசந்ததுங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னோட சாநித்தியம் தான் அது காரணம், 2 காரணம்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்துல 21வது ஸ்லோகத்துல சரி அதுவும் ஒரு காரணமா இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல, அதுவே கூட காரணமா இருக்கட்டும். ஆனா அது எங்க இருக்கு? உங்ககிட்ட தான். உன்னோட சம்பந்தப்பட்டதுனால அவளுக்கும் அந்த சிரேஷ்டங்கிறது வரும். நீ முதல்ல சிரேஷ்டம். நீ சிரேஷ்டங்கிறதுக்கு என்ன பிரமாணம் சொன்னா, இது இந்த ஸ்ருதி மந்திரங்கள்லாம் பிரமாணம். சாமகால் வந்து உன்னை சிரேஷ்டாயன்னு சொன்னா, ஜேஷ்டாய சிரேஷ்டாயன்னு ஒரு மந்திரத்துல சொல்லியிருக்க. ஆகையால நீ சிரேஷ்டனா இருக்கிறதுனால அதனால உனக்கு நமஸ்காரம் வருது. சிரேஷ்டனான உன்னோட சம்பந்தப்பட்டதுனால மற்ற பெரியவர்களுக்கும் நமஸ்காரம் வருது. இங்க உன்னோட சம்பந்தப்பட்டதுனால பெரியவா சின்னவாங்கிற கணக்கு இல்ல. நமஸ்கம்பேஸ்வரிபியா எல்லாம் கூட இப்போ எல்லாமே இதனால உபபத்தி ஆகுது. அப்படியாக 21வது ஸ்லோகம் இதோட பூர்த்தியாகுது. இதுக்கு மேல அடுத்த கிளாஸ்ல